من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லவன் ரஹ்மானை போற்றி புகழ்ந்து நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் அன்பின் காரணமாக அல்லாஹு தாலா என் மீதும் உங்கள் மீதும் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய குதுபாவை கேட்பதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கையாக படைத்து இந்த வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை எல்லாம் அல் குர்ஆன் அஸ்-சுன்னாவின் மூலம் தெளிவாக வழிகாட்டி எச்சரித்து முடிவடையக்கூடிய நிரந்தரமில்லாத அற்பமான இந்த உலக வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை வாழுகின்ற ஒவ்வொரு முஃமினும் அல்லாஹுக்கு பொருத்தமாக இந்த நாட்களை கழிப்பது எப்படி, நான் என்னென்ன காரியங்களிலே ஈடுபட்டால் நாளை மறுமையிலே மேலான ஜென்னாவை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற சிந்தனையிலே தன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த வாழ்க்கைப்படி அணுவாக பின்பற்றி வாழ வேண்டியது மிக மிக முக்கியம். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையிலே இறை வழியில் ஒரு இரவு நேரம் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையாக அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டி அதற்கான பல விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹு தாலா திருமறையிலே இரவு நேரத்தை பற்றி சொல்லுகின்ற நேரம் நாம் எல்லாம் அதிகமாக ஓதக்கூடிய, அதிகமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சூரா நபா. அம்ம யத்தஸாஅலூன் அப்படின்னு சொல்லுவோமே, சூரா நபா 78வது அத்தியாயம். இந்த 78வது அத்தியாயத்திலே 9வது வசனம் அல்லாஹ் இரவை பற்றி சொல்றார். இரவு என்ன? வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா வஜஅல்னா லைல லிபாசா. அதாவது 9வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவது தூக்கம். தூங்குவது என்பதை உங்களுக்கு நாம் ஒரு இளைப்பாறுதலாக, ஒரு ரெஸ்டாக உங்களுக்கு நாம ஆக்கி இருக்கிறோம். அல்லாஹ் தான் தூக்கத்தை ஆக்கி இருக்கிறார், அதை ஒரு ரெஸ்டாக, இளைப்பாறுதலாக ஆக்கி இருக்கிறார். சொல்லிட்டு 10வது வசனத்திலே வஜஅல்னா லைல லிபாசா, இரவை நாம் உங்களுக்கு ஆடையாக ஆக்கி இருக்கிறோம். இந்த சூறாவை எத்தனை வருடமாக எத்தனை தடவை குர்ஆன்ல ஓதி இருப்போம். எல்லாருக்கும் பெரும்பாலும் மனனமான சூறா தான். இந்த ஆயத்தை கடந்து செல்லுகின்ற நேரம் எத்தனை பேர் இரவை ஆடையாக, நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது, பொருளை புரிஞ்சு ஓதுவதில்லை, அது முதல் தவறு. அர்த்தத்தை வாசிக்க கூடியவர்கள் கூட அது என்ன இரவை ஆடையாக ஆக்கியிருக்கிறோம். எளிதாக புரியப்படுத்தணும் என்றால், இப்ப நான் ஆடை அணிந்திருக்கிறேன், நீங்க ஆடை அணிந்திருக்கிறீங்க. எதற்காக? நம்முடைய உடம்பை மறைப்பதற்காக. அப்படித்தானே? ஆடை வெளியே இருக்குது, உடம்பு உள்ளுக்கு இருக்குது. ஆடை என்பது உள்ளே இருப்பதை மறைப்பதற்காக. அப்ப இரவு என்பது உங்களுக்கு ஆடை என்றால் அந்த இரவு உங்களை மறைக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்ல இஷாவுக்கு பின்னாடி தேவையில்லாத எந்த ஒரு விடயத்துக்கும் ரசூலுல்லாஹ் என்ன சும்மா நேரத்தை கடத்துவதை விரும்பவில்லை, வெறுத்தார்கள் ரசூலுல்லாஹ். இஷாவுக்கு பின்னாடி சும்மா உட்கார்ந்து மார்க்கம் அனுமதிக்காத செயல்களில் ஈடுபட்டது பெரிய குற்றம். அதே போல மார்க்கம் அனுமதித்த விடயங்களாக இருந்தாலும் கூட முடியுமான வரைக்கும் இஷாவுக்கு பின்னாடி அவைகளை தவிர்த்து கொள்ளணும். அல்லாஹ்வை பற்றி படிக்கிறதுக்கு, குர்ஆனை பத்தி விளங்குறதுக்கு
அந்த விடயங்களை செய்வதற்கு அனுமதி இருக்குது. அது அல்லாமல் இன்றைக்கு சும்மா சிந்திச்சு பாருங்க அன்பு சகோதரர்களே, ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் சரி, அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம், பெரும்பாலும் இன்றைக்கு இளைஞர்களையும் தாண்டி திருமணம் முடித்த 40-50 வயசுல உள்ள ஆண்கள் தந்தைமார்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. இரவு நேரத்திலே இந்த இன்டோர் விளையாட்டுக்கள், நாம எல்லாம் எங்க ஆபீஸ் போறவங்க, நமக்கு எங்க வேற நேரம் இருக்குது, எல்லாம் முடிஞ்சு இரவு 10 மணிக்கு பின்னாடி போய் தான் விளையாட ஆரம்பிக்கிறார்கள். எல்லாரும் என்ன நினைக்கிறோம் என்றால், வேற எங்க டைம் இருக்குது, இருக்கிற இந்த இரவை தானே பயன்படுத்தணும். ஒரு மீட்டிங்காக இருக்கலாம், வேற ஏதாவது விடயங்களாக இருக்கலாம், விளையாடுவதாக இருக்கலாம், அதிகமாக இந்த இரவு நேரம் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இரவு நேரம் முஃமினுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கணும். இறைவனுடைய வழியில ஒரு முஃமின் அந்த இரவு நேரத்தை கழிக்கணும். அல்லாஹ் தஆலா, நானும் நீங்க யோசிச்சு பார்க்கணும், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில இரவு நமக்கு ஆடையாக இருக்கிறதா? ஆடை என்றால் நம்ம மறைஞ்சிருக்கணும், அது முக்கியம். இக்கட்டான நிர்பந்தமான மார்க்கம் அனுமதித்து விடயங்களுக்கு ஓகே. ஆனால் பெரும்பாலும் இன்றைக்கு இரவை பார்த்தால் இளைஞர்கள் சர்வ சாதாரணமாக 12 மணி 1 மணி 2 மணி வரையும் பாதையில. பெரியவர்கள் சில பேர் தூக்கம் வருதில்லை என்பதற்காக அந்த இரவு நேரத்திலே தான் யாரையாவது சந்திக்க போறது, எப்படியுமே 12 மணிக்கு போறது தானே, தூங்க போறோம் என்று இது இன்றைக்கு சமூகத்திலே ஒரு சர்வ சாதாரண விடயமாக மாறிவிட்டது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே முத்தகீன்கள், சொர்க்கத்தை அடையக்கூடிய அந்த இறையச்சமுள்ள தக்வாதாரிகளை பற்றி சொல்லும் போது 51வது அத்தியாயம் சூரா தாரியாத் 15வது வசனத்தில் இருந்து அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லி காட்டுகிறார். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ உயூன், நிச்சயமாக இறையச்சம் உள்ளவர்கள் அந்த தக்வாதாரிகள் நாளை மறுமையிலே ஜன்னாவிலே இருப்பார்கள். அந்த ஜன்னாவுக்காக தானே இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த ஜன்னாவுக்காக தானே எழுப்பி சுபஹ் தொழுகிறோம், அந்த ஜன்னாவுக்காக தானே நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து எல்லாம் செலவழிக்கிறோம் அல்லாஹ்வுக்காக என்று. இந்த ஜன்னாவுக்கு சொந்தக்காரர்கள் யாரா? அவர்கள் மறுமையிலே சொர்க்கத்திலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மறுமையில ஜன்னால இருக்கணுமா, இதுக்கு முன்னாடி மறுமைக்கு முன்னாடி அவர்கள் என்ன, கானு கபுல ஸாலிக முஹ்சினீன், நல்ல அமல்கள் செய்தவர்கள், இந்த உலக வாழ்க்கையை சிறப்பாக பயன்படுத்தியவர்கள். சொல்லிவிட்டு அவர்கள் செய்த நல்லமல்கள் என்ன தெரியுமா என்று இறைவன் பட்டியல் போடும் போது முதலாவதாக இறைவன் சொல்லுவது, முதலாவதாக ரப்புல் ஆலமீன் சொல்லுவது, கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவிலே சொற்ப நேரம் தவிர தூங்க மாட்டார்கள். இது மட்டுமில்ல, இது உண்மையா நடக்கத்தான் செய்து சமூகத்துல. இரவிலே சொற்ப நேரம் தவிர தூங்க மாட்டார்கள் என்றால், நிறைய பேர் தூங்குறதே எந்த நேரத்தில்? கடைசி பகுதியில 12 மணி 1 மணி வரையும் விழிச்சிருந்து போன் பார்க்கிறதா இருந்தாலும் அந்த நேரம், சினிமா பார்க்கிறதா இருந்தாலும் அந்த நேரம், எந்த நேரத்தில் பார்த்தாலும் இது ஹராம். சரி, சினிமா, இசை, அதே மாதிரி சும்மா வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்குது, பேஸ்புக்ல யார் ஏதாவது போட்டிருக்கிறா, இதையெல்லாம் பார்ப்பதற்கு ஃப்ரீயான ஒரு டைம் கிடைக்குதா? இந்த டைம் தானே கிடைக்குதுன்னு நாம இந்த நேரத்தை பயன்படுத்துறோம். வாட்ஸ்அப்ல வந்ததற்கு ரிப்ளை பண்ணாதது தப்பு இல்லை, நாளைக்கு கூட பண்ணலாம். சரி, யாரோ யார் கால் பண்ணிருக்கிறான்னு பார்த்து அதுக்கு விடை கொடுக்காட்டி பதில் கொடுக்காட்டி சரியில்லையே என்பதற்காக அந்த நேரத்தை பயன்படுத்துறோமே. இரவிலே உங்களை அழைப்பது யார்? இரவின் கடைசி பகுதியிலே உங்களை அழைப்பது யார்? சாதாரண ஒரு நண்பன், ஒரு உறவினர், அவர் கால் பண்ணினதுக்கே மிஸ்கால பார்த்துட்டு நான் திரும்ப கால் பண்ணாட்டி சரியில்லைன்னு நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு இரவிலும் என்னையும் உங்களையும் அழைப்பது, என் அடியானே, இரவின் கடைசி பகுதியிலே கடைசி வானத்துக்கு நான் வருகிறேன், உன்னுடைய தேவைகளை, அது எதுக்காக அழைக்கிறேன்? உன்னுடைய தேவைகளை கேள், நான் தருகிறேன் என்பதற்காக. எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை அல்லாஹ்விடம் கேட்பதற்காக அல்லாஹ் எனக்கு டைம் ஒதுக்குறான். சுப்ஹானல்லாஹ். நாட்டு ஜனாதிபதி ஒதுக்குவாரா எனக்காக நேரம்? ஊர் மந்திரி ஒதுக்குவாரா எனக்காக ஒரு நேரம்?
ஒவ்வொரு இரவிலும் எனக்காக என் ரப்பு நேரத்தை ஒதுக்கி நீ எதை கேட்டாலும் தருகிறேன் என்ற அந்த நேரத்தை என் ரப்பு எனக்காக ஒதுக்கி இருக்கும் போது அந்த ரப்பினுடைய அழைப்பை ஏற்று அந்த நேரத்தை அல்லாஹ்வுக்காக நான் பயன்படுத்தணும் என்றால், இரவின் கடைசி பகுதியிலே நான் எழும்பி இருக்கணும் என்றால், இரவினுடைய ஆரம்ப பகுதியிலே தேவையில்லாத எல்லாத்தையும் விட்டுட்டு நேர காலத்தோடு நம்ம தூங்க வேண்டியது மிக முக்கியம். அப்பதான் தஹஜ்ஜுக்கு எழும்பலாம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற காரணம், நாங்களும் தஹஜ்ஜத் தொழணும் என்ற ஆசைதான், கயாமுல் லைல தொழணும் என்ற ஒவ்வொரு நாளும் ஆசைதான். ஏழாதே, ஏன் ஏழாது? அடுத்த நாள் ஆபீஸ் போகணுமே, வியாபாரத்தை பார்க்கணுமே, வேலைக்கு போகணுமே, டைமுக்கு கடை தொடங்காட்டி பொஸ் ஏசுவாரு. உண்மைதான். ஆனா நீங்க தூங்குறது எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு, 10:30 மணி, 11 மணிக்கு, 12 மணி, சில பேர் 1 மணியும் தாண்டுது. அது வரையும் முழிச்சிருந்துட்டு தான் திரும்ப தூங்கி கடையை திறக்கணும். அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்லணும் என்று நீங்க விரும்பினால் எல்லாத்தையும் வச்சுட்டு நேர காலத்தோடு தூங்குங்கள். இதை வாழ்க்கையிலே பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்லலாம். அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், இமாம் திர்மிதி அவர்கள் 2485வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மக்களே அய்யுஹன் நாஸ். எப்ப சொன்னாங்க தெரியுமா? மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் முதல் தடவை போறாங்க. ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்களா இல்லையா? போய் மக்களை சந்தித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முதலாவது வார்த்தை அய்யுஹன் நாஸ், மக்களே எல்லாருக்கும் சலாத்தை பரப்புங்கள் என்றார்கள். பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள் என்றார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, சல்லூ பில்லைல், இரவிலே எழுந்து தொழுங்கள். எப்படிப்பட்ட இரவு? வன்னாசு நியாம், மனிதர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களே, 4 மணிக்கு நீங்க எழுப்பி பாருங்க, எந்த ஓசையும் இல்லை, எந்த டிஸ்டர்பும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, படு அமைதியாக இருக்கும். ரப்போடு பேச வேண்டிய நேரம் அதுதான். என் கவலைகளை என் இறைவனிடத்திலே சொல்லி அழ வேண்டிய நேரம் அதுதான். அந்த நேரத்திலே எழும்பி தொழுங்கள். மக்கள் தூங்கும் போது நீங்கள் எழும்பி தொழுங்கள். இப்படி எல்லாம் செஞ்சா என்ன கிடைக்குமா? ததுகுலுல் ஜன்னத பிஸலாம். சுப்ஹானல்லாஹ். சாந்தியாக சாந்தியாக சுவனம் நுழைவீர்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். எத்தனை பேர் மக்கள் தூங்கும் போது நான் எழும்பி அல்லாஹ்வுக்காக தொழணுமே, ஒரு 2 ரக்காத்த தொழுது அவனிடத்திலே என் கவலைகளை, கஷ்டங்களை, பிரச்சனைகளை சொல்லி அழுது கண்ணீர் வடித்து அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளணுமே என்று எத்தனை பேர் விரும்புகிறோம். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, நானும் நீங்களும் ஒரே ஒரு நாள் என்னுடைய எந்த வேலையாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட என் இறைவனை நான் சந்திக்க இருக்கிறேனா இல்லையா? மறுமையிலே என் மரணத்துக்கு பின்னாடி என் ரப்பை நான் சந்திக்க இருக்கிறேன். அந்த ரப்பை சந்திப்பதற்கு முன்னாடி அந்த ரப்போடு நான் பேசணுமே. பேசுவதற்கு என் ரப்பு எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறானே, நேரம் ஒதுக்கி தந்திருக்கிறானே. சாதாரண ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சந்திக்கணும் என்றா இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் போட 4 கிழமைக்கு பின்னாடி 5 கிழமைக்கு பின்னாடி நீங்க சொல்ற இடத்துக்கு அந்த டாக்டர் வர மாட்டார். அவர் இருக்கிற இடத்துக்கு நீங்க போகணும். இலவசமாக எல்லாம் பார்க்க முடியாது. 5, 6, 7,000 என்று கட்டணும். ரப்புல் ஆலமீன், அகிலத்துக்கே ரப், எனக்கும் உங்களுக்கும் இலவசமாக அந்த ரப்பை சந்திக்க முன்னாடி அவனோடு பேசுவதற்காக, நேரடியாக அவரிடத்திலே என்னுடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்காக, என் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கிறான் என்றான். ஆள் மனசை தொட்டு சொல்லுங்க. ரமலானுக்கு பின்னாடி ஹஜ்ஜையும் கொண்டாடிட்டு நாம இருக்கிறோம். ரமலானுக்கு பின்னாடி எத்தனை பேர் உண்மையாக ஒரே ஒரு நாள் முழுமையாக கியாமுல் லைல் ரமலான்ல தொழுத மாதிரி தொழுதோம்? குறைந்தபட்சம் எத்தனை பேரிடத்திலே முழு இரவும் நின்று வழங்குற மாறி முடியாவிட்டாலும் ஆக குறைந்தது தஹஜ்ஜத்துடைய அந்த நேரத்திலேயாவது எழும்பி அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்க கூடியவர்களாக எத்தனை பேர் இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்றது, சொர்க்கவாதிகள், தக்குவா உள்ளவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? குறைவாக தூங்குவார்கள். இரவிலே குறைவாக தூங்குவார்கள் என்ற என்ன அர்த்தம்? நேரத்தோடு தூங்கிட்டு எழும்பி வபில் அஸ்ஹாரி
ஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹர் நேரத்தில் அதிகாலை ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள அந்த தஹஜ்ஜுடைய வேளையிலே அவர்கள் எழும்பி இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருப்பார்கள். ரப்பிடத்திலே அவர்கள் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அவனுடைய மன்னிப்பை தேடுவார்கள். இறை வழியிலே ஒரே ஒரு இரவு முழுமையாக இறைவனுக்கு பொருத்தமான ஒரு இரவாக நாம் சரியாக கழித்தோம் என்றால், நம்மால முடியாவிட்டாலும் இன்னொரு தடவை இப்படி ஒரு இரவை கழிக்கணும், இன்னொரு நாள் இதே மாதிரி கழிக்கணும் என்று உள்ளம் விரும்பும். வருஷ கணக்குல ஆசை வச்சு ஒருத்தர் மெதுவா சேர்த்து ஒரே ஒரு தடவை ஒரு உம்ராவுக்கு போய்த்துட்டு வந்தார் என்று வைங்க. போகும்போது எல்லாட்ட உள்ளத்திலையும் வாழ்க்கையில ஒரு தடவை சரி உம்ராவை செய்யணும் என்று இருக்கும். போய் வந்தவர்கிட்ட கேட்டீங்கட்டா, எப்படியாவது இன்னொரு முறை அந்த காபாவை பார்க்கணும், அந்த ஆலயத்திலே நுழையணும், அங்கே போய் திரும்ப தொழணும் என்று திரும்ப போகணும் என்று சொல்லுவாங்க. அது இறைவன் அந்த இபாதத்துக்கு அந்த அமலுக்கு வைத்த சிறப்பு. ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கும் அப்படித்தான். அதே மாதிரி இறை வழியிலே உண்மையாகவே முழு இரவையும் ரப்புக்கு பொருத்தமானதாக ஒருத்தர் கழித்தால், அவருடைய உள்ளத்திலே தக்குவா இருந்தால், திரும்ப இப்படி ஒரு இரவு எப்படா எனக்கு கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார். அன்பு சகோதரர்களே, நானும் நீங்களும் தஹஜ்ஜுத் தொழணும் என்று எல்லாருக்கும் ஆசை இருக்குது. இரவு நேரத்தில் எழும்பி ரப்போடு பேசணும், அவனிடத்திலே மன்றாடணும், கெஞ்சணும், கண் கலங்கணும், கண்ணீர் வடிக்கணும் என்று எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஆனா நடக்குது இல்லையே, செய்ய முடியாமல் இருக்குதே அப்படின்ட்டு தான் ஏக்கம். அதனால தான் திரும்ப சொல்றேன், தஹஜ்ஜத் அந்த இரவின் இறுதி பகுதி என்பது இறைவன் தரும் அழைப்பிதழ், அல்லாஹ்வுடைய இன்விடேஷன். அந்த இன்விடேஷன் பப்ளிக் எல்லாருக்கும். உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு நீங்க அந்த அழைப்புக்கு பதில் சொல்லுவீங்க. பப்ளிக்கா ஒரு அழைப்பு வருது, உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பி இருக்கிறாங்க வலிமாவுக்கு, ஒருத்தருடைய பல பேர் அனுப்பினாலும் வலிமாவுக்கு அழைச்சா போகணும் கட்டாயம். ஆனால் ஏதாவது இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தால் சாதாரணமா கொஞ்சம் தூரமானாக்கள் பெருசா பழக்கம் இல்லாட்டி கால் பண்ணி துவாவை செஞ்சுட்டு சில காரணங்களை சொல்லிட்டு போகாம இருக்கலாம். மிக நெருங்கிய ஒருத்தரா இருந்தால், என்ன வேலை பளு இருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், இவர்கிட்ட இன்விடேஷனை நான் இப்படி புறக்கணிப்பது? இவ்வளவு நெருக்கமானவரை, இவ்வளவு முக்கியமானவரை அவர் இன்விடேஷன் தந்தும் நான் எப்படி பதில் சொல்லாமல் இருப்பதே என்று சிந்திக்கிறோமா இல்லையா? தஹஜ்ஜத்துக்கு எழும்புமாறு இறைவன் இன்விடேஷன் அனுப்புறான். அவன் எங்களை நேசிக்கிறான், அவன் என் மீது அன்பு கொண்டிருக்கிறான், அதனால எனக்கு இந்த அழைப்பை தந்திருக்கிறான். நான் எந்த அளவுக்கு என் ரப்பு மீது நேசம் வைத்திருக்கிறேனோ, அந்த நேசம் உண்மையாக இருந்தால் என் ரப்பின் அழைப்புக்கு நான் எழும்பி பதில் சொல்லணும். மனசு ரொம்ப வேதனைப்படும். எப்ப தெரியுமா? சில வேளை அதிகாலையில நேரத்தோட நாம ஒரு 4:30 மணி 5 மணி ஆகும் போது பாதையில வந்து பார்த்தால் நிறைய பேர் வாக்கிங் போய்த்துட்டு இருப்பாங்க. உடம்ப சரி செய்யறதுக்காக வாக்கிங் போறார்களாம். முஸ்லிம்களும் அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். விளையாட்டு துறைகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் ஃபுட்பால் பிராக்டிஸ் என்று அதிகாலையில எழும்பி 4:30 மணி 5 மணிக்கு மைதானத்திலே இருக்கிறார்கள். பிராக்டிஸுக்கு வர சொல்லி இருக்கிறாங்க. தப்பு கிடையாது, போகலாம். 5 மணிக்கு எழும்பி பாதைக்கு வந்து பார்த்தா சில பேர் ஜிம்ல 100 கிலோ 150 கிலோ பாரம் தூக்கி உடம்பை சரி செய்கிறார்களாம், ஆரோக்கியமாக வாழ்வதற்கு. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய உடம்பின் பலத்தை நிரூபிப்பதற்கு நீங்கள் 100 கிலோ 150 கிலோ தூக்கினால் போதாது. உண்மையான பலம் எது தெரியுமா? தூங்குற நீங்க என் இறைவன் என்னை அழைக்கிறானே என்பது தெரிந்தும் அவனுக்கு பதில் சொல்லாமல் தூங்கிவிடாமல், கஷ்டமாக இருந்தாலும் போர்வையை அகற்றி 100 கிலோ ஜிம்ல போய்த்து பாரம் தூக்குறதை விட எது கஷ்டம் தெரியுமா? ஆழ்ந்த உறக்கத்திலே 3 மணிக்கு அப்படி இன்பமான ஒரு உறக்கத்திலே இருக்கும் போது, அல்லாஹ் என்னை அழைக்கிறானே, என் ரப்புக்கு நான் பதில் சொல்லணுமே என்று என் படுக்கையில் இருந்து நான் எழ முடியும் என்றால் அதுதான் உண்மையான பலசாலி. அவர் தான் உண்மையான பலசாலி. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான். சூரா சஜ்தா 32வது வசனம், 32வது அத்தியாயம் 16வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இறையச்சம் உள்ளவர்கள்
அல்லாஹ்வின் மீது உண்மையாகவே அச்சம் உள்ளவர்கள் என்ன செய்வார்களாம்? தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி, அவர்களுடைய விழாப்புறங்கள் அவர்கள் அதை படுக்கையை விட்டு மாற்றுவார்கள், எழும்புவார்கள். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன், அச்சத்தோடும் நம்பிக்கையோட ஆர்வத்தோட ஆசையோட ரப்பிடத்திலே கையேந்துவார்களாம் உண்மையான அடியார்கள். 25வது அத்தியாயம் சூரா ஃபுர்கான் 64வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய அடியார்களை பற்றி, இபாதுர் ரஹ்மான், அவனுடைய ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி சொல்லிட்டு வரும்போது, அவர்கள் இரவை நின்றவர்களாகவும் சுஜூது செய்தவர்களாகவும் கழிப்பார்கள். வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதா வ கியாமா, அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்கள் இரவிலே நின்றவர்களாகவும் சுஜூது செய்தவர்களாகவும் அந்த இரவை கழிப்பார்கள் என்று சொன்னால், நானும் நீங்களும் இந்த உலகத்துக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மறுமை உண்மையான வாழ்க்கை என்பதை வாயளவிலே இல்லாமல் உள்ளத்தால் நம்பி இருந்தோம் என்றால் இரவை இறைவனுக்கு பொருத்தமான வழியிலே செலவழிக்கணும். குறைந்தபட்சம் அசான், ஃபஜ்ர் அசானுக்கு ஒரு அரை மணித்தியாலம், குறைந்தபட்சம் நான் சொல்றேன், ஆக குறைந்தது ஒரு அரை மணித்தியாலத்துக்கு முன்னாடி எழும்பி உழுவு எடுத்துட்டு வந்து என் ரப்போட நான் பேசணுமே, அவனுக்காக நின்று வணங்கணுமே என்று எத்தனை பேரால் இதை தொடர்ந்து செய்ய முடிகிறது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார், எழும்புங்க, இரவிலே நின்று வணங்குங்க. அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றான், அவ்ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா, இரவுல எழும்புங்க, பாதி இரவு அல்லது அதை விட குறைச்சாலும் கூட்டினாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, நீங்க எழும்பி அல்லாஹ்வுக்காக உழு எடுத்துட்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டி நீங்க ஓதுகின்ற நேரம் இறைவனுடைய அன்பு எனக்கு வேணும் என்று அர்த்தங்களை உணர்ந்து ரூஹானியத்தோடு அச்சத்தோடு மறுமையை அஞ்சி கபரு வாழ்க்கையை நினைத்து உண்மையான உணர்வோட வரத்திலில் குர்ஆன தர்தீலா, மெதுவாக அழகாக நிப்பாட்டி அந்த குர்ஆனை நீங்கள் அந்த தக்பீரை கட்டி ஓதும் போது உண்மையான இறையச்சம் உங்களிடத்திலே இருந்தால் நீங்க தக்பீர் கட்டி ஓதும் போது நின்ற நிலையிலே கண்ணில இருந்து ஓடணும், கண்ணீர் வடியணும். அல்லாஹ் நேசிக்கிற அடியான், அல்லாஹ் விரும்புகின்ற அடியான். எந்த கண்களை மறுமையிலே நரகம் தீண்டாது தெரியுமா? இறைவனுடைய அச்சத்தால் அழுத கண்ணீர் வடித்த கண்கள். மறுமையிலே நரகம் இந்த கண்களை தீண்டாது. நானும் நீங்களும் வேற உலக விஷயங்களுக்காக கண் கலங்கி இருப்போம். நெருங்கி ஒருத்தர் மௌத்தாகினால் கண் கலங்குவோம். வியாபாரத்துல பெரிய நஷ்டம், தாங்க முடியாத நஷ்டம் வந்தால் அப்ப கண் கலங்குவோம். அல்லாஹ்வுக்காக மறுமையை நினைத்து இறை அச்சத்தால் கண்கள் கலங்கி கண்ணீர் வடித்தால் நரகம் தீண்டாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இமாம் புகாரி அவர்கள் 666 செய்தியாக பதிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சப்அத்துன் யுதில்லுஹுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய நிழலில் இருந்து 7 கூட்டத்துக்கு நிழல் வழங்குவான். அதிலே கடைசியாக ஒவ்வொன்றாக சொல்லிட்டு வந்து கடைசியாக அல்லாஹ் சொன்னது யாரை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதர், அவர் எப்படிப்பட்டவர்? அல்லாஹ்வை நினைப்பார், அல்லாஹ்வை நினைப்பார், தனிமையிலே ரப்பை நினைப்பார். தனிமையிலே ரப்பை நினைப்பார், அவருடைய கண்கள் கண்ணீர் வடிக்கும். தனிமையிலே இறைவனை நினைக்கிறதுக்கு மிகச்சிறந்த நேரம். நீங்க கணக்கு போட்டு பாருங்க, காலையில 6 மணிக்கு பின்னாடி தனியே உட்கார்ந்து ரப்பை நினைப்பதற்கு, உள்ள முருகி கண்ணீர் வடிப்பதற்கு நல்ல ஒரு நேரத்தை யாராவது சொல்ல முடியுமா? ஒரு சில சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில வரும்போது கண்ணீர் வரும், கவலை வருமே தவிர உண்மையாகவே ஒருத்தர் நான் இன்றைக்கு அழணும், என் ரப்போட தனிமைப்படணும் என்று விரும்பினால் அதற்கு மிக மிக பொருத்தமான நேரம் இந்த தஹஜ்ஜத்துடைய நேரம். அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்துக்கு நான் எழும்பணும், என் ரப்போடு நான் பேசணும், என் ரப்போடு நான் பேசணும். அப்படி பேசினால் உலகத்திலே எந்த பிரச்சனை இருந்தாலும், ஏன் எங்களால் எல்லாம் முடியல, காலையில வேலைக்கு போகணும், சரி
வியாபாரத்தை பார்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் என்று உலக விஷயங்களுக்காகத்தானே. வேலைக்கு போகணும் என்று அல்லாஹ்வை புறக்கணித்து விட்டு தூங்கும் நான், அந்த வேலையை எனக்கு தந்தது யார்? வியாபாரத்தை பார்க்கணும் என்று அல்லாஹ் அழைக்கும் போது அவனுக்கு பதில் சொல்லாமல் தூங்கிவிட்டு கடமையான ஃபஜ்ரை மட்டும் கடைசி நேரத்திலே தொழுதுவிட்டு வேலைக்கும் வியாபாரத்துக்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் இந்த வியாபாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடியிலே புரட்டி போடுவானா இல்லையா? அல்லாஹ் இன்றைக்கு நினைத்தால் நாளைக்கு உங்களுக்கு வேலை இல்லாமல் ஜாப் இல்லாமல் போகுமா இல்லையா? ரப்பிடத்திலே நெருங்கினால் எந்த கவலை இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் வாழ்க்கையை வெறுத்து போய் இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் அதுக்கு தீர்வு இருக்கிற சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று பாருங்க. ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க. மக்கால இருந்து 2 ஆண்டு ஹிஜ்ரி 2 பத்ர் யுத்தத்துக்காக வரவில்லை, திடீரென்று யுத்தமாக மாறுது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ஒரு சின்ன தூக்கத்தை கொடுக்கிறான், மலையை அனுப்புறான், முஸ்லிம்கள் நிம்மதியாக தூங்குறார்கள். விடிந்தால் காலையில யுத்தம். 313 பேர் இங்கால, 1000 பேர் அங்கால காஃபிர்கள். 313 பேர் யுத்தம் செய்ய வரவில்லை, சும்மா வேறொரு விஷயத்துக்காக வந்தவர்கள். திடீரென யுத்தம். 1000 பேர் யுத்தத்துக்காகவே கிளம்பி வந்திருக்கிறார்கள். இங்கே உள்ளவர்களிடம் அப்படி பெரிய ஆயுதம் இல்லை. அங்கால் உள்ளவர்கள் எல்லாம் முழுக்க ஆயுதத்தோடும் வாகனத்தோடும். இங்கே உள்ளவர்கள் யுத்தம் செய்து பயிற்சி பெற்றவர்கள் இல்லை, அங்கே உள்ளவர்கள் எல்லாம் யுத்தம் செய்து மிகச்சிறந்த பயிற்சி பெற்றவர்கள். ஆனால் இங்கால இருந்தது ஒன்றே ஒன்று மட்டும்தான். இங்கால இருந்தது ஒன்றே ஒன்று மட்டும்தான், ஈமான் இருந்தது. ஈமான் இருந்தது. முஸ்லிம்களை அல்லாஹ் தூங்க வைத்தான், நிம்மதியான உறக்கத்தை கொடுத்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாம் எல்லாரும் தூங்கினோம். அல்லாஹ்வுடைய தூதர் நான் பார்க்கிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மரத்துக்கடியிலே இருந்து தஹஜ்ஜத் நேரத்திலே ரப்பிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பிரார்த்தனையை பற்றி நானும் நீங்களும் அப்படியே நேரடியா மனசுக்குள்ள கற்பனை பண்ற மாதிரி ஹதீஸ் தெளிவாக வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்க அந்த துஆ அதிகரிக்க ரசூலுல்லாஹ்வுடைய கை அப்படி மேல போகுது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மேலாடை கை மேல உயர்ந்த உடனே அப்படி கீழே விழுகுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த துண்டை எடுத்து மேலாடை எடுத்து திரும்ப போடுகிறார். போட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுட்டே இருக்கிறாங்க. கையை உயர்த்தி கேட்டுட்டே இருக்கிறாங்க, யா அல்லாஹ், இன்றைய தினம் இந்த முஸ்லிம்களை நீ பாதுகாக்காவிட்டால், யா அல்லாஹ், இன்றைக்கு இந்த முஸ்லிம்கள் அழிந்து விட்டார்கள் என்றால் இந்த பூமியிலே உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், உன் பேரை அல்லாஹ்னு சொல்லுவதற்கு இந்த பூமியிலே யாரும் இருக்க மாட்டார்கள். ரப்பே, கெஞ்சி கேட்கிறார்கள், கண்ணீர் வடித்து கேட்கிறார்கள், விடாமல் தொடர்ந்து கேட்கிறார்கள். கேட்டு திரும்ப துண்டு மேலாடை கீழே விழுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து போடுறாங்க. அவர் சொல்றார், நான் ரசூலுல்லாஹ்ட்ட யா ரசூலுல்லாஹ், போதும் யா ரசூலுல்லாஹ், நிப்பாட்டுங்க யா ரசூலுல்லாஹ். அவ்வளவு ரசூலுல்லாஹ் தேம்பி அழுகிறார், கண்ணீர் வடித்து அழுகிறார், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு, யா ரசூலுல்லாஹ் போதும், அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை தருவார், நிப்பாட்டுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ் எப்ப நிப்பாட்டினாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய வஹி வருது, 1000 மலக்குகள் மூலமாக நாம் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வோம், வெற்றியை தருவோம். அப்பதான் ரசூலுல்லாஹ் சந்தோஷமாக திருப்தியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்னார்கள், அன்பு சகோதரர்களே, உலகத்திலே இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை இருக்குமா? பத்ரை பத்தி படித்தவர்களுக்கு தெரியும், தெரியாதவர்கள் கொஞ்சம் போய் அந்த சூழ்நிலை என்ன, அந்த நிலைமை என்னன்னு படித்து பார்த்தா விளங்கு. இதை விடவா கஷ்டம் நமக்கு? இதை விடவா இக்கட்டான சூழ்நிலைகள் நமக்கு? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் தீர்வு ரப்பிடத்திலே கையேந்தி விட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுக்கணும். நாம் இன்றைக்கு கடன் வந்தால், கஷ்டம் வந்தால், கவலை வந்தால், பிரச்சனை வந்தால் தீர்வை என்னன்னு மக்களிடத்திலே தேடுறோம். கடனா, இந்த ஹாஜியார் தருவாரா, அவரிடத்துல கேட்போமா, இவரிடத்துல சொல்லுவோமா, அப்படி பார்ப்போமா, இந்த நிறுவனத்தில் பேசி பார்ப்போமா, அங்க செஞ்சு பார்ப்போமா, இப்படி செய்வோமா, அப்படி செய்வோம். எத்தனை திட்டங்கள். முதலாவது ரப்பிடத்திலே சொல்ல வேண்டும்.
இன்றைக்கு தஹஜ்ஜத் தொழுது என் பிரச்சனையை அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்ட வேண்டும், அதுக்கு பிறகு என் முயற்சியை நான் எடுக்கிறேன் என்று ஒருத்தர் முடிவு செய்து இறைவனுடைய வழியிலே ஒவ்வொரு இரவையும் கழிப்பாராக இருந்தால் நிச்சயமாக உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா கவலைகளுக்கும், எல்லா பொருளாதார சிக்கல்களுக்கும் ரப்புல் ஆலமீனிடத்திலே அந்த தீர்வு இருக்கிறது. இறை வழியிலே இரவை கழிக்கக்கூடிய நல்ல முஃமின்களாக வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களை மாக்கி அவர் புரிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, இறைவனுடைய பாதையிலே ஒரு முஃமின் இரவை கழிக்கணும், தஹஜ்ஜத்துக்கு எழும்பணும், துஆ கேட்கணும், நின்று வணங்கணும். இது மிக மிக முக்கியம். ஆனால் நம்மால் அதை செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆசை இருக்கிறது, செய்ய முடியவில்லை என்று பல பேர் சொல்லுவார்கள். அன்பு சகோதரர்களே, உண்மையாக ஆசை இருந்தால் இன்றைக்கு ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ், இன்றைக்கு ஒரு நாள் இரவு, இன்றைக்கு இந்த மஸ்ஜிதை விட்டு வெளியேற முன்னாடி நியத்து வைத்துக்கோங்க. இன்றைக்கு மட்டுமாவது ஒரே ஒரு நாள் இன்றைய இரவை இறைவனுடைய பாதையில நான் கழிக்கிறேன், முடிந்த அளவு நின்று வணங்குறேன், குர்ஆனை ஓதுறேன், இஸ்திக்ஃபார் செய்றேன். இந்த ஒரு நாள் இறைவனுடைய வழியிலே கழித்து பாருங்கள். ஆசை வரும் திரும்ப திரும்ப. அப்படி தஹஜ்ஜத்துக்கு எழணும் என்றால் எல்லாம் மட்டும் வச்சு எழும்பி தூங்கிட்டு போதாது சகோதரர்களே. அந்த எலாம நாங்களே நூத்திட்டு திரும்ப தூங்கிடுவோம். ஷைத்தான் அப்படித்தான் நம்மை வழி கெடுப்பான். எல்லாம் பட்டு பட்டு இருக்கும், காதுக்கு கேட்காது. உண்மையான ஆசை இருந்தால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஆழ் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக வேகமா சொல்ற நேரம் போதாது என்பதால மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வுளு எடுங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, வுளு எடுத்துட்டு தான் தூங்குவதற்கு போகணும். சரி, நாம வுளு எடுக்கணும். நிறைய பேர் தூங்க போய் போனை கையில எடுக்கிறோமா இல்லையா? நியத்து வைத்து இன்றைக்கு ஒரே ஒரு நாள் என்ன இது இருந்தாலும் வேணாம், டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டு போனை சைலண்ட்ல போட்டுட்டு ஒரே ஒரு நாள் வச்சுட்டு இன்றைக்கு நேரத்தோட தூங்குறேன். எல்லாரும் சகோதரர்களே, படுக்கையில பெட்டுக்கு போன பின்னாடி போனை பார்க்க மனசு வர்ற நமக்கு குர்ஆன் ஓத ஞாபகம் வராது, இஸ்திக்ஃபார் செய்ய ஞாபகம் வராது. இந்த போன் தான் நம்மை இந்த சமகாலத்திலே இறைவனை விட்டும் அதிகமாக தூரமாக்கி கொண்டிருக்கிறது. சரி, அதனால இன்றைக்கு மட்டும் செய்கிறேன் என்றாவது குறைந்தபட்சம் முடிவெடுத்து இந்த ஒரு நாள் இந்த விடயத்திலே உங்களை ஈடுபடுத்தி பாருங்கள். உள்ளம் அதை விரும்பும் தக்குவாதாரியாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் முதலாவதாக உழுவு எடுத்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா பெட்டுக்கு வந்து பிஸ்மில்லா என்று சொல்லி அந்த படுக்கை விரிப்பை உதறிவிட்டு பெட்ல ஏறி உட்கார்ந்து அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நாங்க தூங்குறோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன துஆக்கள் 1 2 அல்ல, ஏராளம் ஏராளம். அவ்வளவு துஆக்கள் இரவிலே. ஏன்? இரவு என்பது ஒரு மரணம். இரவுல தூங்குறது என்பது ஒரு மரணம். நான் இன்றைக்கு இரவு நான் மௌத்தாகி விட்டேன் என்றால், நாளை காலை என்னால் எழுந்திருக்க முடியாவிட்டால் அந்த ரப்பை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேனா? அந்த ரப்பை நேரில் பார்க்கிற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகின்றாரோ அஹப்பல்லாஹு லிகா, அல்லாஹ்வும் அவரை சந்திக்க விரும்புகிறான். சுப்ஹானல்லாஹ். ரப்பை மறுமையிலே சந்திக்க விருப்பமா? ஆனால் ரப்போடு ஒரு 10 நிமிஷம் தஹஜ்ஜத்துக்கு எழும்பி பேச நேரம் ஒதுக்க முடியாதாம் என்றால் நாம் பொய் சொல்கிறோம் என்ற அர்த்தம். உண்மையிலே இந்த ஈமான் முழுமை அடையவில்லை என்ற அர்த்தம். சொர்க்கத்தை இன்னும் உண்மையாக உள்ளம் ஆதரவு வைக்கவில்லை என்று தான் அர்த்தம். அன்பு சகோதரர்களே, நேரத்தோட உழு எடுத்து விட்டு அதுக்கு பின்னாடி பிஸ்மில்லா சொல்லி விரிப்பை உதறிவிட்டு அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா என்று சொல்லி அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் ஓதின பல திக்ர்கள் இருக்குது. குறிப்பிட்ட சிலதை, மிக முக்கியமானதை ஞாபகப்படுத்துறேன். அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய துஆக்கள் ஓதினார்கள். அல்லாஹும்ம خلقت نفسي وانت توفاها لك مماتها ومحياها ان احييتها فاحفظها وان امتها فاغفر لها اللهم اني اسالك العافيه. அர்த்தத்தை விளங்கி கொஞ்சம் படிங்க, கேட்டு புத்தகங்கள்ல துஆ புக்ல ஹதீஸ்ல தேடி இந்த துஆவை பாருங்க. அல்லாஹும்ம خلقت نفسي, யா அல்லாஹ் நீதான் என் ஆத்மாவை படைத்தாய் தூங்க முன்னாடி. وانت توفاها, அதை கைப்பற்றுவது உண்மையில்தான்.
லக மமாத்துஹா வ மஹ்யாஹா. இந்த ஆத்மா உயிர் வாழ்வதும் மரணிப்பதும் உன் கையிலே தான். சுப்ஹானல்லாஹ். இந்த அர்த்தத்தை விளங்கி இன் அஹ்யைதஹா ஃபஹ்ஃபல்ஹா. யா அல்லாஹ், இந்த உயிரை நீ திரும்ப உயிர் தந்தால், எனக்கு திரும்ப நீ உயிர் தந்தால் காலையிலே அதை பாதுகாத்து விடு ரப்பே. வஇன் அமத்தஹா, இந்த உயிரை நீ கைப்பற்றி கொண்டால், மௌத்தாக்கினால், ஃபக்ஃபிர் லஹா, அதை மன்னித்து விடு ரப்பே. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, உன்னிடத்திலே ஆரோக்கியத்தை வேண்டுகிறேன் ரப்பே. இந்த துஆவை ஒருத்தர் இரவுல ஓதிட்டு, இது மாதிரி பல துஆக்கள் சகோதரர்களே, ஒன்று ரெண்டு ஞாபகப்படுத்துறேன். மூல் ஆயத்துல் குர்சி 2வது அத்தியாயம் 255வது வசனம். ஆயத்துல் குர்சி ஓதுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இறைவன் ஒரு மலக்கை உங்களுக்கு நிர்ணயிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். உங்கள் பாதுகாப்புக்காக இதை ஓதிட்டு நீங்க தூங்கினால் இறைவன் ஒரு மலக்கை வைக்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிற உங்களுக்கு எப்படி மிஸ் ஆகும்? சுபஹு. ஷைத்தான் எப்படி உங்களை வழிகெடுப்பது? அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் இரவிலே சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களை ஓதிவிட்டு தூங்கினால் அவருக்கு அதுவே போதுமானது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த அர்த்தங்களை கொஞ்சம் தேடுங்க, வாசிங்க. விளக்கப்படுத்த நேரம் இல்லை. அதனால ஒவ்வொரு அந்த சொல்லும் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்கள் மிக மிக சிறந்த அர்த்தமுள்ள வசனங்கள். அதை ஓதிட்டு அதுக்கு பிறகு நாம் சையதுல் இஸ்திக்ஃபார் ஓதாவிட்டால் மாலையில ஓதணும். மறந்துட்டோமா, தூங்க முன்னாடியாவது ஓதிக்கொள்ளணும். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள். சுப்ஹானல்லாஹ் 33 தடவை. எந்த நேரம் சொன்னார்கள்? தன்னுடைய மகள் ஈரக்குலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு வேலையால் அடிமை பெண் உதவிக்கு கேட்ட நேரம், கஷ்டமா இருக்குது, வேலை செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொன்னது, ஃபாத்திமா இதை ஓதுங்க, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, இன்னொரு ரிவாயத்துல 34. இப்படி சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கைய இப்படி வச்சு துஆ கேட்கிற மாதிரி அந்த கையில ஊதி குல் சூறாக்களை ஓதி அதிலே மேல் முழுக்க தடவுவார்களாம். 3 முறை இப்படி செய்வார்களாம். இப்படி செய்துவிட்டு வலது புறமாக சாய்ந்து வலது கன்னத்திலே அந்த வலது கையை வலது கன்னத்திலே வைத்து அல்லாஹும்ம கினி அஸாபக யௌம தபஅஸு இபாதக, இந்த துஆவையும் கடைசியா இரவிலே ஓத வேண்டிய கடைசி துஆ இருக்குது. அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹிய இலைக்க, நீண்ட ஒரு துஆ. இதை ஓதி பாடமாக்கி பார்த்து சரி ஓதி பழகுங்க, பாடமாகிடும். இப்படி ஒரு இரவிலே ஒருத்தர் இதையெல்லாம் செய்துவிட்டு தூங்கி விட்டார் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அவரால் அதிகாலையில எழும்பலாம், தஹஜ்ஜத்துக்கு விழிக்கலாம், அல்லாஹ்வோடு கொஞ்சலாம், கண்ணீர் வடிக்கலாம், ரப்போட பேசலாம், மன்னிப்பு கேட்கலாம். தஹஜ்ஜத்திலே இரவிலே சுஜூதிலே அதிகம் பிரார்த்திக்க கூடியவர்களாக, அத்தஹியாத்தின் கடைசியிலே பிரார்த்தனைக்குரிய நேரம் அது, இடம் அது, அதை பயன்படுத்தி அதிகம் துஆ கேட்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாறணும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இரவை பற்றி இவ்வளவு சொல்லியிருந்தோம். கால் வீங்க தொழுத ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிற நேரம், ஏன் யா ரசூலுல்லாஹ் அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, ஆயிஷா அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க கூடாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டால், நானும் நீங்களும் எந்த அளவுக்கு சகோதரர்களை அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்கிறோம், என் பாவத்தை உங்கள் பாவத்தை நினைத்து எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிந்திருந்தால் நிச்சயமாக அவனுடைய அழைப்புக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக நம்மை மாற்றுவான். அப்படி அல்லாஹ்வுடைய அந்த அழைப்பை ஏற்று ஒவ்வொரு இரவிலும் தஹஜ்ஜத்துக்கு எழும்பி இறைவனோடு பேசக்கூடிய பாக்கியத்தை பெற்றால், அதுக்கு பின்னாடி நீங்க சுபஹ் ஜமாத்துக்கு வந்து தொழுதுட்டு உங்களுடைய அந்த நாளை ஆரம்பித்து பாருங்கள். நிம்மதியான நாளாக இருக்கும், சந்தோஷமான நாளாக இருக்கும். அக்கவுண்ட்ல சல்லி இல்லாட்டியும் மனசுல நிம்மதி இருக்கும், எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். வல்லாஹி சொல்றேன், கஷ்டத்தில் இருப்பீர்கள், நாளைக்கு பல பிரச்சனைகள் தலையில இருக்கும். ஆனால் இன்றைக்கு இரவை இப்படி கழித்து அதிகாலையில இப்படி எழும்பக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்பு தந்தால் நிம்மதியான நாளாக அதை கழிப்பீர்கள். ரப்புல் ஆலமீன் தருகின்ற வாக்கு இது. இப்படி இறைவனுடைய வழியிலே இரவை சரியாக கழிக்கக்கூடிய நல்ல பாக்கியம் பெற்ற அடியார்களாக வல்லவர்
வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இன்ன ஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.